ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல்லையும் நம்மளை பற்றி பார்க்க போகிறோம். அனிமே நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன அனிமேக்கெலாம் என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ்லாம் வந்துருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுங்க. பாருங்கள், இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் மேலும் நிறைய அனிமே அப்டேட்ஸ்லாம் என்னென்ன வந்தாலும் நான் உங்களுக்கு டான் சேர்க்க முடியும். அதுக்கப்புறம் ஹைப் பண்ணு இருக்கும். ஸோ ஹைப் பட்டனுமே அழுத்தி விட்டு நம்மளுக்கு ஹைப் பர்சனுமே ஏற்றி விடுங்க. அப்போ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகிறதுக்குமே ஒரு சாய்ஸ் அமையும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம். தெரியாதடா நம்ம ஃபர்ஸ்ட்டாக இந்த அனிமேலேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னா காச்சியாகுட்டா. காச்சியாகுட்டா நம்மளுக்கு போன வருஷமே எண்ட் ஆயிடுச்சு. டிசம்பர் மாதம் அடுத்த அனிமே ப்ராஜெக்ட்டுக்கு நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டானுங்க. இப்போ இந்த அனிமேக்கு நியூவாக ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்கப்பா. இந்த அனிமே எப்போ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சுத்தமாக ஐடியாவே இல்லை. அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ணியிருக்கானுங்க, இன்னும் ப்ரொடக்ஷன் கூட வரவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பாசிபிளி 2027க்கு புஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா 2026 லேட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில லீக்ஸ்லாம் வருது. வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் ஃப்ரீ அண்ட் பியாண்ட் தி ஜெர்னிஸ் எண்டோடைய சீசன் 2 வந்து ப்ரொமோட் பண்ணுற விதமாக நியூவாக ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கப்பா. அது வந்து ப்ளூரே விஷுவல் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ ரனோடைய அனிமையை ப்ரொமோட் பண்ணுற விதமாக மேக் இன் டூ மணி லாசிங் ஹீரோயின்ஸ் அனிமே கிரியேட்டர் இருக்கார் பார்த்தீங்களா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ரன் பியாண்ட் தி ஜெர்னி எண்டுக்கு நியூவாக ஒரு கீ விஷுவல் வந்து அவர் சைட்லேருந்து ஓன் டிராயிங்காக வந்து வரைஞ்சி கொடுத்துருக்காரு. அது வந்து ஒரு கீ விஷுவல் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ ரன்னோடைய ஒரு பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் பில்டிங்கில் வந்து வரைஞ்சிருக்காங்க. மிகப்பெரிய ஹியூஜாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு வந்து இந்த ஃப்ரீ ரன்னோடைய அனிமையை ரொம்ப அளவுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். அதே மாதிரி இந்த அனிமே எபிசோட்ஸையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். வெறும் 10 எபிசோட்ஸ் தான் கொண்டு வரானுங்க. என்ன பண்ணுறது? அடுத்த அப்டேட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டாக என்ன அனிமே அப்டேட் பார்க்க போகிறோம்னா ரெண்ட் எ கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த அனிமையோட சீசன் 5 வரப்போகுது இல்லையா. அது சம்மந்தமாக நியூ ட்ரெய்லர் வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்கானுங்கப்பா. இந்த அனிமே எப்போ ரிலீஸ் ஆக போனால் ஏப்ரல் 10 வந்து ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறானுங்க. இந்த அனிமே வந்து இந்த ஸ்டூடியோ மேக் பண்ணதுன்னா TMS என்டர்டைன்மெண்ட். ஆனால் இந்த அனிமேக்கு எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்குது. ஏன்னா ஏப்ரல் மந்த்துக்கு எப்படியும் கிரன்ச் ரோல் வந்து ஒரு லைனப்னு ஒன்று ஆட் பண்ணுவானுங்க. அதில் தமிழ் டப் லைனப்பு கொண்டு வருவானுங்க. அதில் இந்த அனிமையோட சீசன் 5 இடம் பெற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு எண்ணம். ஏன் ப்ரோ தமிழ் டப் கொண்டு வந்தால் நல்லது தானே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. ஆனால் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா சீசன் 1 ரிலீஸ் பண்ணல, 2 ரிலீஸ் பண்ணல, 3, 4 எதுவுமே ரிலீஸ் பண்ணாமல் டேரெக்டாக 5 மட்டும் நான் கொண்டு வருவேன். அப்படி கொண்டு வந்தானுங்க அப்படின்னா அது வந்து எந்த காலத்துலையும் யாராலையுமே பார்க்க முடியாது. 1, 2, 3லேருந்து கண்டினியூ பண்ணால் தான் சீசன் 5க்கே வர முடியும். மேபி ஜாப்பனீஸில் பார்த்தவங்க வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் எதுவுமே பார்க்காம டக்குன்னு வந்து ட்ரை பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது முடியாத காரியம். ஏன்னா ஏப்ரல் மந்த்துக்கு அவன் எப்படியும் ஒரு ஷெடியூல் பண்ணுவானுங்க. அதில் ஏதாவது ஒன்று கொண்டு வரணும். நியூவாக ஒரு அனிமே போகிறத விட ஆல்ரெடி டப்பிங் பண்ண அனிமையை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து இந்த அனிமையை எடுத்து பண்ணுவானுங்க. ஆனால் டப்பிங் பண்ணாலுமே நம்மளுக்கு இன்னும் 1, 2லேருந்து நம்மளுக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணவே இல்லையா. அதை சம்மந்தமாக அதை விட்டுட்டு நம்மளுக்கு டேரெக்டாக சீசன் 5க்கு மூவ் ஆன் ஆகிட்டு அதுக்கப்புறம் சீசன் 5 முடிஞ்சதுக்கப்புறம் 1, 2 ரிலீஸ் பண்ணானுங்க அப்படின்னா அது வந்து ஒரு காலத்துலேயும் ஆகாது. ஆல்ரெடி பிளாக் பட்லர்லாம் ஒரு அனிமே ரிலீஸ் பண்ணானுங்க. சீசன் 4 கிட்ட டக்குன்னு ரிலீஸ் பண்ணானுங்க. சீசன் 4, 5 ரிலீஸ் பண்ணானுங்களே தவிர்த்து ஆனால் 1, 2, 3யோட நிலைமை என்னாச்சு அப்படிங்கிறது இன்னும் வரைக்கும் தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் டெய்லி லைஃப் ஆஃப் மோட்டல் கிங்கோட சீசன் 4 என்னாச்சுங்கிறத இன்னும் புரிய மாட்டேங்குது. இப்படி ஒரு அனிமையோடைய சீசன் பார்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போனானுங்க அப்படின்னா ஒன்றுமே விளங்காது. அந்த அனிமையோடைய எதுவுமே புரியாது. கோர் கான்செப்டே புரியாமல் போயிடும் தமிழ் டப்பில் பார்க்குறவங்களுக்கு. அதுக்காண்டியே நம்ம ஜாப்பனீஸ்க்கு மூவ் ஆகிற வேண்டி தான் இருக்குது. சில பேர் தமிழில் தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. டக்குன்னு ஜாப்பனீஸ்க்கு மூவ் ஆகி பார்க்குறதுனால ஒன்றுமே அவங்களுக்கு புரிய போகிறதில்ல. அதனால் சீசன் 5 வரும்போது தமிழ் டப் கொண்டு வராமல் சீசன் 1லேருந்து சீசன் 4 வரைக்கும் டக்குன்னு ரிலீஸ் பண்ணிவிட்டு சீசன் 5 தமிழ் டப் கொண்டு வந்தாலும் ஓகே தான். ஆனால் அப்படி அவன் பண்ணவே மாட்டான். அதனால் லைன்அப்பில் ஆட் பண்ணாமல் இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி தோணுதுப்பா. அடுத்ததாக சக்கமோட்டோ டேஸோடைய லைவ் ஆக்ஷன் வரப்போகுது இல்லையா. அது சம்மந்தமாக நியூ ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போதே மாசாக இருந்துச்சு. சாரிப்பா, இந்த ட்ரெய்லர் கிடையாது, இது வந்து காப்பி தான். இதோட ஒரிஜினல் ட்ரெய்லர் வந்து ஒரிஜினல் ட்ரெய்லர் இருந்தால் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரிஜினல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்குப்பா. லைவ் ஆக்ஷன் வரப்போகுது இல்லையா. அதனால் இந்த ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. அப்புறம் எதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் வந்து போட்டு காமிச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேள்வி கேட்க தோணும். அது வந்து பார்க்கும்போது அந்த நியூவாக ஒரு விஷாலோடைய மூவி வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தானுங்க, புருஷனுங்கிற மாதிரி மூவி. அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு லைட்டாக சக்கமோட்டோ டேஸோடைய
காப்பி மாதிரியே இருக்குது. ஸோ பார்க்கும்போதே அதே மாதிரி தான் இருந்துச்சு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கிற மாதிரியும், ஸோ சண்டை போட்டுக்கிட்டு உள்ளக்கு பொண்டாட்டிக்கு தெரியாமல் மறைச்சிக்கிட்டு இருக்க மாதிரியும் பார்க்கும்போதே சக்கமோட்டோ டேவிஸை நீங்கள் ஒரு லைவ் ஆக்ஷன் எடுத்து வச்சுருக்கீங்களாடா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெய்லரை பார்க்கல அப்படின்னா யூடியூப்பில் போய் பாருங்கள். ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன ப்ரோ சக்கமோட்டோ டேஸ் ட்ரெய்லர் மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேட்க தோணும். ஸோ நம்ம எனிவே நம்மளுக்கு 2 லைவ் ஆக்ஷன் வரப்போகுது. தமிழில் ஒன்று வரப்போகுது, அதுக்கப்புறம் ஜாப்பனீஸில் ஒரு லைவ் ஆக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்கப்பா. அதுக்கப்புறம் ப்ளூ லாக்கு லைவ் ஆக்ஷன் ஃபிலிம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அது ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஜப்பானில் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ தான் ஷெடியூல் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ இந்தியாவுக்குலாம் அவைலபிலிட்டி வரப்போகுதான்னு தெரியல. ஸோ எனிவே ஜப்பானில் வரப்போகுது. ஸோ இந்த மூவிக்கு நியூவாக ஒரு ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்கானுங்கப்பா. ஸோ அனிமேக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது லைவ் ஆக்ஷன். ஸோ ஆனால் பார்க்கும்போது ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் அப்படியே பார்த்தாலே தெரிகிறது. ஏன்னா அந்த பீஸ்ட்டு அப்படிங்கிற சொல்லும் போது அந்த ப்ளூ கலர் ஐ க்ளோவிங் அப்படிங்கிற மாதிரி அந்த க்ளோவிங்லாம் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஷஃபில் ஆகிற அந்த பீசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்குற மாதிரியான விஷயம்லாம் நடக்கும் அந்த இதில் அனிமையில் பார்க்கும்போது. ஸோ ஆனால் ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஜஸ்ட்டு ஃபுட்பால் ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது அப்படியே ஃபிலிமில் கொண்டு வரும்போது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வரும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைவ் ஆக்ஷனை பார்த்து செக் பண்ணலாம்ப்பா. ஸோ இனிமேல் இந்த அனிமேக்கும் ஒரு லைவ் ஆக்ஷன் வரப்போகுது. எத்தனை அனிமேக்கிட்டா லைவ் ஆக்ஷனே சாவ போகிறானுங்க போல இருக்குது. ஏன்னா ஒரு அனிமே ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு லைவ் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒன் பீஸுக்கு லைவ் ஆக்ஷன் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதுவுமே மார்ச் 10ஆம் தேதி வரப்போகுது. அதுக்கு சம்மந்தமாக இன்னொரு நியூ ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி வந்து ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் 45 செகண்ட்ஸ் அப்புறம் 1 நிமிட் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ரெய்லருடைய ஃபுல் லென்த்தே ஒரு 3 மினிட்ஸுக்கு இருந்துச்சு. ஸோ பார்க்கும்போதே ஸோ என்னென்ன கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது அப்படியே தெரியுது. என்னென்னலாம் பார்க்க போகிறோம் இந்த சீசன் 2ல் என்னென்ன வரப்போகுது. ஸோ யாரெல்லாம் வில்லன்ஸாக வர போகிறாங்க. ஸோ எதுலேருந்து எது வரைக்கும் கவர் பண்ணி முடிக்க போகிறானுங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாகவே தெரிகிறது. ஸோ நம்ம நாமி வந்து உடம்பு சரியில்லாத போது நம்ம லூஃபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலையில் ஏறி கையெல்லாம் ரத்தமாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஏறி போவார்ல பார்த்தீங்களா. அதெல்லாம் இந்த ட்ரெய்லரில் வச்சுருந்தானுங்க. ஸோ அதெல்லாம் கெடுத்துடாதீங்கடா. அதெல்லாம் அனிமையில் பார்க்கும்போது உண்மையிலே நான் அழுதுட்டேன். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த இதெல்லாம். அதெல்லாம் நம்ம சீசனில் லைவ் ஆக்ஷன் கொண்டு வரும்போது ஸோ அது எப்படி கொண்டு வர போகிறானுங்க எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. ஸோ வரட்டும். அப்புறம் ஜப்பானில் நியூ ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் சேலிங் ஆத்தர் இன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரியில். ஸோ நம்ம இச்சிரா ஓடா தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிற, அதாவது ஒன் பீஸை கிரியேட் பண்ண நம்ம இச்சிரா ஓடா. ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் சீரியஸை மட்டுமே ரன் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து வந்திருக்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எத்தனையோ கிரியேட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைடில் வேறு ஏதாவது ஒரு அனிமே கிரியேட் பண்ணுறதோ மாங்கா கிரியேட் பண்ணுறதோ ஸோ அந்த வேலையெல்லாம் இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து ஒரே ஒரு சிங்கிள் சீரியஸ் ஒன் பீஸுங்கிற ஒரே ஒரு சிங்கிள் சீரியஸை வச்சுக்கிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காரு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ ரீசெண்டாக தான் அதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒன் பீஸ் சைட்லேருந்து ஹீரோயின்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாவல் வந்து ஸ்பின் ஆஃப் நாவல் வந்து ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. ஸோ அனிமே அடாப்டேஷன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாமே, ஸ்பெஷல் எபிசோட்ஸ் இந்த மாதிரியே கொண்டு வர போகிறானுங்க. ஸோ இது எப்போ வரப்போகுது அப்படின்னா ஜூலை 5 வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ ஜஸ்ட்டு நம்ம நாமியை மட்டுமே பேஸ் பண்ணி கொண்டு போகிற மாதிரி. ஸோ நாமி வருவாங்க, அதுக்கப்புறம் ராபினும் அங்கங்கே அப்பியர் ஆகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆல்ரெடி ஒரு கீ விஷுவல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது நாமியோடைய கேரக்டர் லுக் எப்படி இருக்க போகுது, ஸோ அதுக்கப்புறம் ராபினோடைய லுக் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான கேரக்டர் விஷுவல்லாம் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருப்பானுங்க. நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோலாம் காமிச்சிருந்திருப்பேன். ஸோ இப்போ இதோடைய நியூவாக ஒரு கீ விஷுவல் மட்டும் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுங்கப்பா. அதுக்கப்புறம் ஹண்ட்ரக்ஸோட கிரியேட்டரான யோஷிரோ டொகஷி ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஒரு அனௌன்ஸ் கொண்டு கொடுத்துருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸோ ஹண்ட்ரக்ஸோட சாப்டர் 417 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகி முடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஃபியூச்சரில் வந்து இந்த 417 சாப்டர் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காருப்பா. அடுத்ததாக டேஞ்சர் இன் மை ஹார்ட். ஸோ இந்த மூவி வந்து வரப்போகுது இல்லையா. ஸோ நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆயிரும். பிப்ரவரி 13ஆம் தேதி தான் சொல்லியிருந்தானுங்க. ஸோ இந்த மூவிக்கு நியூவாக ஒரு ட்ரெய்லர் 2 கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த மூவி இன்னும் இந்தியாவுக்கு வந்து கன்ஃபார்மே ஆகலை. யூஎஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிப்ரவரி 16ஆம் தேதி சொல்லியிருக்கானுங்க. ஸோ வரட்டும். ஸோ பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா சரி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வரல அப்படின்னா கைவிட்டுற வேண்டியதான். ஸோ அடுத்த அப்டேட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் தட் டைம் ரீஇன்கார்னேஷன் அஸ் ஸ்லைம் இந்த மூவி டியர்ஸ் ஆஃப் அசுராசி இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது இல்லையா. பிப்ரவரி 27ஆம் தேதி ஜப்பானில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்தியாவுக்குமே சொல்லியிருக்காங்க. ஸோ மியூசிக் கம்யூனிகேஷன் தான் அதுக்கு ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபியூச்சரில் இந்த மூவியை நம்ம இந்தியன் தேட்டர்ஸ்லையுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ என்ன ஒன்று தமிழ் டப் வருமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. ஸோ இந்த மூவிக்கு நியூவாக ப்ரிவியூ இமேஜஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கேரக்டர் லுக்ஸ்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு சேஞ்ச் பண்ண மாதிரி தெரிகிறது. ஸோ மூவி வரும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தேட்டரில் பார்த்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி இருக்குது மூவி 2ன்னு சொல்கிறாங்க இந்த மூவி. ஸோ வரட்டும் பார்த்து செக் பண்ணிக்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் டீமன் ஸ்லேயர் தரப்புலேருந்து ஒரு சில அப்டேட்லாம் வந்துருக்குது. அது என்ன ஏது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம்ப்பா. ஸோ அதாவது டீமன் ஸ்லேயர் வந்து சீசன் 1லேருந்து சீசன் இது வரைக்கும் வந்து சீசன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ராட்காஸ்ட் பண்ண போகிறானுங்களா ஜப்பானில். ஸோ அது சம்மந்தமாக நியூ ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா ஏப்ரல் 5லேருந்து வீக்லி ஜப்பானில் ரிலீஸ்
ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் டீமன் ஸ்லேயரோட இன்ஃபினிட்டி கேஸ்டில் மூவி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அக்காசா ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த மூவியை மறுபடியும் ஸ்க்ரீனிங் பண்ண போகிறானுங்களாம் ஜப்பான் தேட்டரில். ஸோ இது வந்து நியூ ஸ்க்ரீனிங் சொல்கிறானுங்க, அதாவது ஸ்க்ரீன் எக்ஸ் அண்டு அல்ட்ரா 4DX ஸ்க்ரீனிங் அப்படிங்கிற மாதிரியான இதில் வந்து சொல்கிறானுங்க. ஸோ அதனால் February 20 மறுபடியும் ஸ்க்ரீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ இதை மறுபடியும் ஸ்க்ரீன் பண்ணி முடிச்சு எப்படா ஓடிடியில் கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஆல்ரெடி இந்த மூவி வந்து லீக்காகவே ரிலீஸ் ஆகிருச்சு. ஸோ நிறைய பேர்கிட்ட இந்த மூவி HD பிரிண்ட்டே இருக்குது. ஆனால் இந்த மூவி இன்னும் ஸ்க்ரீனிங் பண்ண போகிறோம்னு ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஸ்க்ரீனிங் பண்ணியிருந்தானுங்க. ஸோ ஸ்கொயர் பாக்ஸ் ஷேப்பில் வந்து ஸ்க்ரீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ ஒரு புதுசாக கண்டுபிடிச்சி இவங்க வந்து அதில் வந்து மறுபடியும் லாபத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ ஆனால் இன்னும் OTT பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுக்க மாட்டானுங்க. ஸோ ஆல்ரெடி பிளான் பண்ணதுபடி பார்த்துருந்தோம் அப்படின்னா ஸோ ஜனவரி மாதமே இந்த அனிமேக்கு வந்து OTT வந்துருந்துருக்கணும். ஸோ அப்போ வந்து ஏதோ சைனா இஷ்யூ அப்படிங்கிறனால ஸோ ஆல்ரெடி சைனாக்கு வந்து கொஞ்சம் டிலேவாக தான் ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க போல இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணி முடிச்சிருந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து OTT கொண்டு வரலான்னு பிளான் இருந்திருப்பானுங்க. ஆனால் ஜனவரி மாதத்தில் வர வேண்டிய அந்த OTTயும் நம்மளுக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் பிப்ரவரியில் வரும்னானுங்க, அப்பையும் OTT வரவே இல்லை. ஸோ எப்போ தான் வரப்போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ OTT பிளாட்ஃபார்முக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இடியாக தான் விழுந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் மறுபடியும் ஸ்க்ரீனிங் பண்ணும்போதே. ஸோ ஓகே, நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்தது ஏஞ்சல் இன் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில் மீ ரோட்ஸ் இந்த அனிமிக்கு நியூவாக சீசன் 2 வரப்போகுது இல்லையா, அது சம்மந்தமாக நியூ கீ விஷயம் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த அனிமி எப்போ வரப்போனா April 3 ஆல்ரெடி ஷெடியூல் பண்ணது தான். ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் ஹனாகிமி பான்கோயிங்கில் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த அனிமேக்கு நியூ ஒரு கீ விஷயம் லான்ச் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கப்பா. அதுக்கப்புறம் ஆலியா சம்திங் ஹைட்ஸ் யுவர் ஃபீலிங் இன் ரஷ்யன் இந்த அனிமியோட சீசன் 2 நம்மளுக்கு வரப்போகுது இல்லையா, இந்த வருஷத்துலேயே வரப்போகுதுன்றானுங்க. ஆனால் நம்மளுக்கு இன்னும் டேட்டோ மந்த்தோ நம்மளுக்கு இன்னும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லைப்பா. ஸோ எனிவே இந்த அனிமேக்கு நியூவாக ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஸோ லவர்ஸ் டே வரப்போகுது இல்லையா, ஸோ அது சம்மந்தமாக அந்த கீ விஷுவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் டேட்டா லைவுக்குமே ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதை ஆட் பண்ணலாமா என்னன்னு தெரியல. ஸோ இனிமே ஆட் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய போக்கிமான் வந்து இது வரைக்கும் 30 வருஷம் ஆகி போச்சான். ஸோ 30 வருஷத்துக்கு சம்மந்தமாக நியூவாக ஒரு ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. எது அனிமே ட்ரெய்லரா ப்ரோ அப்படின்னு கேட்டால் அனிமே ட்ரெய்லர்லாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு போக்கிமானுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிபியூட் இருக்கிற விதமாக ஸோ வந்து ஹியூமன்ஸ்லாம் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ரெய்லரில் கடைசியாக ஒரு கேள்வியும் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோட கேள்வியும் கூட, நம்ம வீடியோட கேள்வியும் கூட. ஸோ உங்களுக்கு பிடிச்ச போக்கிமான் எது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு ஸோ போங்கப்பா. ஸோ இதோட இந்த வீடியோக்கு நம்ம வந்து எண்டு கார்டு போட்டுக்கலாங்க. இந்த வீடியோவில் கடைசியாக ஒரு கேள்வியும் கேட்டிருப்பேன், உங்களுக்கு பிடிச்ச போக்கிமான் எது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுருந்துருப்பேன். ஸோ எது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்கப்பா. ஸோ எனக்கு பிடிச்சது எதுன்னு பார்த்தோம்னா கிரெனிஞ்சா பிடிக்கும், அதுக்கப்புறம் பீக்காச்சு, அதுக்கப்புறம் சாரிசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரைய சொல்லிட்டே போகலாம். ஸோ உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இத்துடன் உங்களை விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.